லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்கிறதா, மக்கள் பணி திட்டங்கள் மக்களுக்கான பணிகள் நடக்கிறதா, பாராட்டியும் சொல்லணும் சுட்டி காட்டியும் சொல்லணும். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலையும் செய்யவில்லை. அதுபோக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி சிறு வட்டத்துக்குள்ளே எப்படி எடப்பாடிங்கிற பழனிசாமிங்கிறவர் ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தாரோ அதே போல் சுருக்கி ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த அதிமுகவை கொண்டு போயிட்டார். அதற்கான சாட்சியாக சமீபத்தில் கட்சியில் இணைந்த கௌதமி அவர்களுக்கு துணை கொள்கை பரப்பு செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ திராவிட சித்தாந்தங்கள் பற்றியோ பகுத்தறிவு பற்றியோ என்ன தெரியும் கௌதமி அவர்களுக்கு? அதாவது கொள்கை பரப்பு செயலாளராக அந்த இடத்துல இருக்க வேண்டியவர் யார் தெரியுமா? நடிகை விந்தியா இருக்காங்கள்ல, அவங்க தான் சிறந்த பேச்சாளர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, விந்தியா அவர்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. யாருக்கு அதிகமாக கைத்தட்ட உள்ளதோ அவங்க தான் இந்த கட்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிறந்த பேச்சாளர். அவர் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அது நிரந்தரம் அல்ல. ஆனாலும் கூட இந்த கௌதமிக்கு துணை கொள்கை பரப்பு செயலாளர் கொடுத்துருக்காங்களே, இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்ததாக சேமா வேலுச்சாமி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காங்க, துணை கொள்கை பரப்பு செயலாளர் கொடுத்துருக்காங்க. அவர் 4 துறையில் அமைச்சராக இருந்திருக்கார். அதுபோக 4 முறை மாவட்ட செயலராக இருந்திருக்கார். பல்வேறு பொறுப்புகளை வகிச்சிருக்கார். அரசியல் பழிவாங்கல் சூழ்நிலை காரணம் அவர் ஒதுக்கப்பட்டார், ஓரங்கட்டப்பட்டார். இன்றைக்கு அதாவது எஸ்பி வேலுமணியை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் சேமா வேலுச்சாமியை எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்துகிறார் ஒழிய மற்றபடி சேமா வேலுச்சாமிக்கு உண்டான அத்தனை திறமைக்கும் அவரை முன்னிலைப்படுத்தலை. ஒருத்தரை பழி வாங்கிறதுக்கு இங்கே மேலே ஏற்றி விட்டு அவனை காயடி அவனை கவுத்து விட்டுரு, இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட திட்டம். இந்த மாவட்ட செயலர் பழி வாங்கணுமா, அந்த மாவட்ட செயலருக்கு கொஞ்சம் பகையாக இருக்கிறது யார்? அது யாராக இருந்தாலும் வெங்கடாச்சலபதியாக இருக்கட்டும், சிவகுமாராக இருக்கட்டும், யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பல்வேறு ராமசாமி சுப்பிரமணி யாரோ ஒருத்தர், நான் பொதுவான ஒரு பேர் சொல்கிறேன். இதில் யார் பேராவது இருந்தால் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருந்தால் நமக்கு தெரியாது, நான் பொதுவாக சொல்கிறேன். ஒரு மாவட்ட செயலரை பழிவாங்க வேண்டும்னா அந்த மாவட்ட செயலரை முரண்பாடாக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலருக்கு வேணும்னே பொறுப்பு கொடுத்து மாவட்ட செயலர் புகைப்படத்தை போடாத அப்படிங்கிற லெவலில் கட்சி நடத்தியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. தன்வினை தன்னை சுடும், ஒட்டப்பம் வீட்டை சுடும். நீங்கள் எப்படி அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்கினீங்களோ அதுபோல் எடப்பாடி பழனிசாமி ஆகிய தாங்களை இந்த கட்சியை விட்டு நீக்குகிற ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்ற ஒரு ஐயப்பாட்டில் தான் பாஜகவோட கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லாமல் ஒத்த கருத்துடையவர்கள் கூட்டணி அப்படிங்கிறார். இப்போ சமீபத்தில் என்ன பண்ணுறார், கள ஆய்வுன்னு ஒன்று இறக்கி விடுறார். இங்கே சீனிவாசன் இங்கே ஏற்கனவே திருச்சியில் கடுகளை எண்ணெயில் கடுகு போட்டது மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு தள்ளிட்டு போயிட்டார். விஜய் கட்சிக்கு 100 கோடி கட்டாங்க, 20 சீட்டு கட்டாங்க, 50 சீட்டு கட்டாங்க. கள ஆய்வுங்கிறது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் சிமெண்ட் போட்டு மூடிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப அதாக பேசிட்டு போயிட்டார். சீனிவாசனுக்கு அரசியல் தகுதி என்ன இருக்குது, பேச்சாற்றலுக்கான என்ன தகுதி இருக்குது? அவரை எல்லாம் மேடையில் ஏற்றி பேச வைக்கிறீங்கன்னா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வட்டத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தாரோ அதே போல் ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கி போய்விட்டது என்பதற்கு சான்றாக சீனிவாசன் திருச்சியில் இங்கே அதிமுகவை கேலி கூத்தாக்கிட்டு போயிட்டார். மிக வருத்தத்தோடு தங்கமணி அவர்கள் இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைஞ்சாதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், இல்லைனா எதிர்கட்சியாகவே தான் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். KP முனுசாமி ஏற்கனவே வாழ்வா சாவான்னு சொல்லி பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். அடுத்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராமலோ அல்லது எதிர்கட்சி வரிசையில் வராமல் போனாலோ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய KP முனுசாமியினுடைய சொத்துக்கள் பறிக்கப்படும். முன்னாள் அமைச்சர்கள் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுடைய சொத்துக்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிடுங்கிட்டு நடுத்தருவில் விட்டுரும். சரி, உங்களுக்கெல்லாம் சொத்து இருக்குது, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஏதாவது சொத்து இருக்குதா? ஏதாவது சொத்து சேர்த்துருக்காங்களா, சம்பாரிச்சிருக்காங்களா? கட்டின வேட்டி அதிமுகங்கிற 3 கரை வேட்டி தான், கருப்பு வெள்ளை சிவப்பு. இந்த வேட்டியை தவிர அவங்களுக்கு வேறு கௌரவம் கிடையாது. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் KN நேரு போன்றவர்களை வளர்த்து விட்டு ஆண்டியாக்கி ஓண்டியாக்கி பிச்சாதிபதியாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு ஏன்னா கலைஞர் அவர்கள் பொருட்களின்னு கொடுப்பார். பல கோடியை இழந்திருப்பான், பல லட்சத்தை இழந்திருப்பான், ஆனால் அவனுக்கு கூட்டு 10,000 கொடுப்பார். அந்த 10,000 வாங்கும்போது ஆஹா தலைவர் கையால் நம்ம 10,000 வாங்கிட்டோமே அப்படின்னு அந்த பொற்கிளி தொகையை பார்த்து அப்படியே மனதளவில் பூரிப்படைந்து தன்னுடைய பேரன் பேத்திகள் உறவினர்கள் சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் சொல்லி மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த மகிழ்ச்சி ஒன்று தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு நிரந்தரமானது. பணமோ பதவியோ அவர்களுக்கு நிரந்தரமானது அல்ல. KN நேரு, அன்பில் மகேஷ் பொடி, பொய்யாமொழி, பெரியசாமி, ராஜகண்ணப்பன் இன்னும் போன்ற பல பெரும் பொன்முடி இதில் வேலுவில் இருந்து துறைமுருகன்லேருந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டு பிச்சாதிபதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு பொருட்களின் கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்பட வச்சுருவார். இது ஒன்று போதியா, கலைஞர் ஐயா கையாலே நம்ம பொருட்களை வாங்கிட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி ஆகிய தாங்கள் பொருட்களின் எல்லா கிளை செயலாளருக்கும் 10,000 ரூபா கொடுங்க. கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா?
கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட பணங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது? எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை சிறு வட்டத்துக்குள்ளே, எடப்பாடி வட்டத்துக்குள்ளே எப்படி அவர் இருந்தாலும் அது ஒரு சுருக்கி கொண்டு வந்துட்டார். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் கலாய்வுங்கிற பேரில் அங்கே போயிருக்காங்க. அங்கே மாவட்ட செயலோட செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னதாகவும், மாவட்ட செயலோடைய தரப்பு அறாவன் மண்டைய ஒட்டடாவன் மண்டைய அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அங்கே பெரிய அளவுக்கு கோஷ்டி பூசல் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. கைகளை பொந்துருச்சு, அடிச்சு கேமரா பக்கத்தில் உள்ள எல்லாத்தையும் அடித்து தள்ளுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்குள்ளே இந்த அளவுக்கு கலவரம் வந்தது. சரிங்க, மதுரையிலேயே இவ்வளோ கலவரம் வந்திருக்கு, திருநெல்வேலியிலே இவ்வளோ கலவரம் வந்திருக்கு, இன்னும் ராமநாதபுரம் இருக்குது, சிவகங்கையில் ஏற்கனவே பிரச்சனை வந்துருச்சு, மதுரை இருக்குது, மதுரையில் தாங்க இருக்குது உங்களுக்கு வேட்டு. நிச்சயமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடாவிட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லுகிறார், அண்ணன் அவர்கள் சொல்லுகிறார், நமக்கு வேண்டப்பட்டவர் தான், நமக்கு உறவினர் தான், நம்ம பார்த்து பேசியிருக்கோம், பழகிருக்கோம், நண்பர் தான். ஆனால் அவர் சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். எந்த அடிப்படையிலே கொண்டு வருவீர்கள்? 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களை தவிர வேறு யாரும் புதுக்கோட்டை 6 சட்டமன்ற தொகுதியில் யாருமே வெற்றி பெற முடியலை. இதே நிலைமை தான் 2026 வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என் ஊரில், என் சொந்த ஊர் மலையடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா எல்லாம் ஒன்றா இணைஞ்சாதாப்பா, இல்லைனா ஓட்டு போட முடியாதுப்பா, நாங்கள் மாற்றி அங்கிட்டு இங்கிட்டு தான்ப்பா ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு. இப்போ பாரம்பரியமாக அதிமுக ஓட்டு போட்டவங்க கூட அவங்க ஒன்றா இணையலை, அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போகிற இடம் பூரா அடி வாங்குது, போகிற இடம் பூரா மிதி வாங்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுக்கு யார் பதவி கொடுத்தது? பல முறை நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வச்சது போல் உங்களுக்கு பதவி கொடுத்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவரை கூப்பிட்டு பதவி கொடுத்து மண்டிட்டு பதவி வாங்கி அப்படியே அம்மா சின்னம்மா உங்களுக்கு எப்போதும் நான் விசுவாசமாக இருப்பேம்மான்னு கெஞ்சினீங்களே, கதறீங்களே, கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஒட்டிங்களே. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இணைந்து தான் அம்மையார் சசிகலாவை நீக்கினீங்க. நீங்கள் நீக்கிட்டு செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும் என்று சொல்வார்களே, பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறவே. அதுபோல தான் செய்த பாவம் வந்து ஒருபோதும் சும்மா விடாது. செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடர். அந்த வேலையைத்தான் இன்றைக்கு திருநெல்வேலியில் அட்ராவன் மண்டையை ஒட்டடா மாவட்ட செயல்பாடு சரியில்லைங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பெரிய கலவரம் ஆகிப்போச்சு. இந்த கலவரம் பெரிய அளவுக்கு இன்னும் வேறு மாவட்டங்களில் அப்படியே பரவ துடிக்கும். எல்லா மாவட்டங்கள்லையும் அது நடக்கும். திருச்சியில் அந்தளவுக்கு கலவரம் நடக்கலைன்னா சீனிவாசன் காமெடியாக பேசி, யார் திண்டுக்கல் சீனிவாசன் காமெடியாக பேசினதுனால அந்த இடத்துல கலவரம் ஏற்படலை. அதுவும் ஒரு வகையில் நல்லது தானே. எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்படுறாராம், திருநெல்வேலியில் நடந்தது மாதிரி திருச்சியில் நடக்காமல் போச்சு இல்லை, அது வரலையும் சந்தோஷம்னு. திருச்சி மைய பகுதி அப்படி இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு தான் இருக்கும். சரி, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை ஏன் இந்த அளவுக்கு வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு போகிறார்? கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? வந்து 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் தூக்கி உள்ளே வைப்போம், எடப்பாடி பழனிசாமியை தூக்கி உள்ள போன்னு சொல்லலை. யார் தவறு செய்திருந்தாலும் கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தூக்கி உள்ள போனாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுக்காமலேயே அவரை பொதுச் செயலாளராக வைத்து ஆட்டமாடினால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு தெரிந்தே தான் அந்த வேலை செய்திருக்கிறார். உண்மையாகவே ஓ பன்னீர்செல்வம் உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால், நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் 10 பேர்த்துக்கு செய்யணும்னு நினச்சிருந்தார்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவர் சார்பாக ஒரு 10 சீட்டு வாங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ட்ரௌசர் கலற அளவுக்கு 10 பேர்த்த நிற்க வச்சு தான் எப்படி 3 லட்சம் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கணுமா, அதே போல் 10 தொகுதியில் வாங்கியிருந்தாருன்னா இவரோட வெயிட் என்ன இருந்துருச்சு? கையை விட்டு காசு எடுத்து செலவு பண்ணணும். கஞ்ச பிசினாரித்தனமாக இருந்தால் எப்படிங்க ஓபிஎஸ்ஸை நம்பி வருவாங்க? ஓபிஎஸ் ரகம் அப்படி. அம்மையார் சசிகலா அவர்கள் நம்ம அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லாத்துக்கும் செய்யலான்னு நினைக்கிறாங்க. இருக்கும்போதே உங்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு, உங்களுக்காக பேசுகிறவர்களுக்கு நீங்கள் பணம் காசு கொடுத்து உதவி பண்ணலனாலும் ஆறுதலான 4 வார்த்தை எனக்காண்டி பேசுகிறீங்களா, பேசுங்க, நம்ம காலம் வரும்போது பார்ப்போம்னு சொல்லணும். அதுபோல் விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. நம்ம ரொம்ப விஷயத்துக்குள்ளே போல பிச்சைக்காரனுக்கு பிச்சைட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் என்று சொல்வார்கள். எல்லாருமே வாழ்வாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு துரோகமாக செஞ்சு இப்போ எங்கே வர்றாரு? தென் மாவட்ட பகுதியில் கட்சி இணைப்பு விழான்னு பேசுகிறாங்க. எப்படி? மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் கட்சி இணைப்புங்க, கட்சி அணைக்கணுங்க. அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, கூட்டணிக்கு வருங்க. அப்படி வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க. அதே போல் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிக்கு போனீங்கன்னா பாஜகனுடைய தயவு வேணும், பாஜகனுடைய ஓட்டு வங்கி வேணும், பாஜக கூட கூட்டணி வச்சுக்கணுங்கிறாங்க.
அதுபோக கோயம்புத்தூர் பகுதியில் போய் நீங்கள் வந்து கூட்டம் கலாய்வு கூட்டம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஜக்கி வாசுதேவரோட ஆட்கள் என்ன உள்ள அதிமுக ஆட்கள் அங்கே இருக்காங்க. அதிமுகனுடைய ஜக்கி வாசுதேவரோட விசுவாசிகள் எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு இன்னும் பல ஒன்றிய செயலாளர்கள் மாதம் மாதம் அங்கே கட்டிங் வாங்குறவங்க எல்லா கட்சிக்காரவங்களுக்கும் அங்கே பணம் போகுது. அது வேறு விஷயம். ஆனால் ஜக்கி வாசுதேவரே ஆள் வச்சு பாஜக கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கலையபரத்தை ஏற்படுத்துவார். அப்படியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் நடக்கும் என்று கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து நமக்கு சொல்லக்கூடிய பகுதி. அதே நேரத்தில் பாஜகவோட கூட்டணி என்று ஜக்கி வாசுதேவரோட ஆட்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ, எஸ்பி வேலுமணி அந்த இதை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு போகிறார். அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியினுடைய தலைவராக கொண்டு வந்து, எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக கொண்டு வந்து, ஓ பன்னீர்செல்வத்தை வந்து பொருளாளராக கொண்டு வந்து, அப்படியான ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 14 பேருக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எந்த இடத்துலையாவது சுட்டி காட்டுறீங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் நாகராஜன், வேளாண்மைத்துறை அமைச்சரோட உதவியாளர் நாகராஜன், பாலாஜி போன்றவர்கள் 500 பேரிடம் தலா 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. 1000 பேரிடம் தலா 3 லட்சம் வாங்கியிருக்காங்க. 800 பேர்கிட்ட தலா 7 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. அப்போ வேளாண்மைத்துறை அமைச்சருடைய உதவியாளர்கள் பல 1000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 500 கோடிக்கு நாகராஜ் அதிபதியாக இருக்கார். பாலாஜி வந்து ஒரு 300 கோடிக்கு அதிபதியாக இருக்கார். இதனையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தட்டி கேட்குமா? இதனையெல்லாம் நாம் தமிழர் கட்சி சுட்டி காட்டுமா? இதனையெல்லாம் தாவேகா சுட்டி காட்டுமா? இவர்களுக்கு அரசியல் அரிப்பு, அரசியல் பதவி, திரள் நிதி, பணம் வாங்கணும், பரம்பெறணும், அடுத்த தடவை வந்தால் நம்ம ஊழல் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் அதிமுக உள்ள அமைச்சர்கள் இதனையெல்லாம் சுட்டி காட்ட மறுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், கொள்கை பொதுச்செயலாளர் வந்து துரைமுருகன், பொருளாளர், இந்த மாதிரி வருது இல்லையா? ஏற்கனவே அதிமுகவில் பொதுச்செயலாளர், அவைத்தலைவர் இந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு தலைவர் வந்து கட்சியினுடைய தலைவராக அம்மையார் சசிகலா அவர்களும், பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும், செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அப்படி ஒரு கட்சி இணைப்பு இறுதி காலகட்டங்களில் 2025 ஜனவரிக்கு மேலே நடக்கலாம், அல்லது அதுக்கப்புறம் நடக்கலாம். கட்டாயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாகி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது வரலங்கிறது வேறு விஷயம். தொங்கு நிலையில் தான் ஆட்சியை பிடிக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும். ஒன்றாக இணையக்கூடிய ஒரு சூழல் அமைந்தே ஆகும். பாஜகவோட கூட்டணி வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி, பாஜகவோட ஏற்கனவே திமுகவும் கூட்டணி வச்சுருக்கு. இங்கே யாரும் யோக்கியம் கிடையாது. பெரிய திருண்டத்தகாத கட்சி மாதிரி அதை பேசுகிறாங்க. அது மக்களுக்கான பணிகளை செய்யவில்லை. பிற நாடுகளில் 50 ரூபாய்க்கு மேலே வந்து பெட்ரோல் கிடையாது. ஆனால் இந்தியாவில் 100 ரூபா 110 ரூபா வரலையும் பெட்ரோல் விற்கிது. ராமர் பிள்ளை வந்து மூலிகை பெட்ரோலை கொண்டு வரேங்கிறாரு. பிற நாடுகள் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பிற நாடுகள் அவரை போக விடாமல் இந்த ராமர் பிள்ளையை தடுத்து வைத்திருக்கிறது இந்திய அரசு. அப்போ பாஜக தமிழ்நாட்டிற்கும் சரி இந்தியாவுக்கும் சரி நல்லது செஞ்சிருக்கான்னா நல்லது செய்யவில்லை. அது வந்து முஸ்லீமு மற்றும் கிறிஸ்தவர் இவர்களை வந்து மேலே எலும்ப விடாமல் பண்ணுதுங்கிறதால இந்துக்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் பெட்ரோல் டீசல் விலை 110 ரூபாய்க்கு மேலே வைக்குது. எல்லா இடத்துலையும் சுங்கச்சாவடி. இப்போ சமயபுரத்தில் இருக்க சுங்கச்சாவடி 14 வருஷத்துக்கு மேலே இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துவாக்குடியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 14 வருஷத்துக்கு மேலே அந்த சுங்கச்சாவடியில் வந்து பாதி கட்டண விலையை தான் கொண்டு வரணும். ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆட்சியாக பாஜக இருக்கிறது என்பது மாற்று கருத்தே கிடையாது. நம்ம பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்கலை. நல்லது செய்தால் ஆதரிப்போம் என்ன. அதனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்றாக வேண்டும், வென்றாக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வரணும். எடப்பாடி பழனிசாமி இதே சுயநலத்தோடு இருந்தார்னா நிச்சயமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாமக, அமமுக இது போன்ற ஒரு சின்ன தேமுதிக இந்த மாதிரி கட்சியாகி விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியிலே ரொம்ப மன உளைச்சலாகவும் இருக்கிறார்கள். இதனையெல்லாம் கூர்ந்து கவனித்து அம்மையார் சசிகலா அவர்கள் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி 2025 ஜனவரிக்குள்ளே நீங்கள் மீட்டு நீங்கள் வந்து கட்சியினுடைய தலைவராகவும் எடப்பாடி பொதுச் செயலாளராக கூட இருக்கலாம். ஆனால் எடப்பாடியை முதலமைச்சராலாம் வந்து 2026 நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அம்மையார் சசிகலா அவர்களே சொன்னாலும் கூட ஓட்டு போட மாட்டாங்க. நாங்களாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். உங்களுடைய கணவர் இறந்தபோது எவரையும் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட வரவிடாமல் செய்தது இந்த எடப்பாடி பழனிசாமி. அதனாலே நான் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவான இல்லை, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த இடத்துல துரோகம் நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓ பன்னீர்செல்வத்தை நம்ம திட்டணும்னு இல்லை, ஓ பன்னீர்செல்வம் இடத்துல வேறு யார் இருந்தாலும் இப்படி கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கீங்களே, மேற்கு தொடர்ச்சி மலைவரையும் சொத்து வச்சுருக்கீங்களே, எதுவுமே செய்யலைங்கிற குற்றச்சாட்டை வைப்போம். அதே போல் டிடிவி தினகரன் வந்து லண்டன் வரலையும் சொத்து வச்சுருக்கார். ஆனால் இவரால்
பலர் ஆண்டியானார்கள். என்னை போன்றவர்கள், நானும் டிடிவி தினகரனுக்கு உழைத்து ஆண்டியான என் குடும்பம் நடுத்தரவில் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி முன்னேறி வர்றோம். ஏன்னா 1.5 வருஷ காலம் அவருக்கு உழைச்சி நடுத்தரவில் நிற்க வச்சுட்டார். அதுபோல் இந்த அரசியல்வாதிகளால் உழைத்தவர்களெல்லாம் வீணடிக்கப்பட்டு அனாதையாக நிற்கிறார்கள். ஆனால் இந்த முன்னாள் அமைச்சர்கள் 14 பேர், எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு பல ஆயிரம் பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு இந்த 3 கரை வேட்டி ஒன்று தான் சொந்தம், அதையும் உருவிட்டு விட்டுருவாங்க போல இருக்கு. அப்படியான ஒரு நிலைமைக்கு வராமல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக கொண்டு வர வேண்டியது அம்மையார் சசிகலா அவர்களுடைய வேலை. சசிகலா அவர்கள், அம்மையார் சசிகலா அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அந்த வழிவகைகளை செய்வாரா? இல்லை அந்த கட்சி எடப்பாடிங்கிற வட்டத்துக்குள்ளே இருந்த எடப்பாடி பழனிசாமி போல ஒரு வட்டத்துக்குள்ளே பாமக, அமமுக, தேமுதிக போல சுருங்கி விடுமா என்பதை நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.